குட் ஈவினிங். ஸோ நம்ம லிஸ்ட்டை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெலிட்டிங் எலிமெண்ட் இந்த லிஸ்ட் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் ரைட்டாக்கண்ணே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெலிட்டிங் எலிமெண்ட்ஸ் எப்படி நம்ம டெலிட் பண்ணுறது அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். மறுபடியும் ஒரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மை சப்ஜெக்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்ட்டு மை சப்ஜெக்ட்ஸ். ஸோ எல்லாமே பிரிண்ட் ஆகிடுச்சு. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மேக்ஸ் எல்லாமே இதாகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா டெலிட்டு மை சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் 1 ரைட்டாக டெலிட்டு மை சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் 1. ஸோ இது பார்த்திங்கன்னா 0, இது 1, இது 2, இது தேர்ட் பொசிஷனில் இருக்குது ரைட்டாக. ஸோ அப்போ மை சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் 1ன்றது பார்த்திங்க அப்படின்னா இது ஹிந்தி. ஸோ அப்போ ஹிந்தி வந்து என்ன ஆகிடும்னு பார்த்திங்கன்னா டெலிட் ஆகிடும். ஸோ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் மை சப்ஜெக்ட்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ உனக்கு என்ன வந்துடும், ஹிந்தி போய்ட்டு தமிழ், தெலுங்கு, மேக்ஸ் இது 3 மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும் ரைட்டாக்கண்ணே. ஸோ இது டிஎல் கொடுத்தோம் அப்படின்னா டிஎல் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ தெரிகிறப்ப ஸோ நம்ம இப்போ எனக்கு ஹிந்தி வந்து எந்த இடத்துல இருக்குது, ஹிந்தி நான் தூக்கணும். ஸோ ஹிந்தி வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெலிட் யூஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம தூக்கிடலாம் ரைட்டாக்கண்ணே. அடுத்தது பாருங்கள், டெலிட்டிங் எலிமெண்ட்ஸ் இன் லிஸ்ட். இங்கே இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டெலிட்டு மை சப்ஜெக்ட்ஸ் 1லேருந்து 3 வரைக்கும், 1லேருந்து 3 வரைக்கும். ஸோ 1லேருந்து 3 வரைக்கும் அப்படின்றப்ப நமக்கு என்ன ஆகும் பாருங்கள். இதில் இது தமிழ் வந்து 0, 1, 2, 3. ஸோ அப்போ 1லேருந்து 3 வரைக்கும் இது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன மட்டும் இருக்கும், தமிழ் மட்டும் இருக்கும் ரைட்டாக்கண்ணா. பாருங்க, தமிழ் மட்டும் இருக்கு வாங்க. ஸோ இந்த எபோவ் கோட் delete my subjects 1, 2, 3. So deletes the first, second, deletes the second and third element, deletes the second and third elements from the list ரைட்டாக்கண்ணே. அதாவது நம்ம எதுலேருந்து டெலிட் பண்ணுறோன்னு பார்த்துங்க, ஏற்கனவே நம்ம ஹிந்தி தூக்கியாச்சு. ஸோ ஹிந்தி தூக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 3 தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், தெலுங்கு, மேக்ஸ் ரைட்டாக்கண்ணே. இதில் தமிழ் 0 பொசிஷனில் இருக்கும், இது 1, 2 ரைட்டாக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1, 2, 3 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எப்போவுமே கடைசி வேல்யூ வந்து என்னவா எடுத்துக்கும், ஸோ நம்ம என்ன வேல்யூ இருக்கோ அது -1. ஸோ அப்போ 1லேருந்து 2 வரைக்கும். அப்போ இதை தூக்கும், இந்த தெலுங்கு, மேக்ஸ் இது 2 மட்டும் தூக்கிடும். மீதி இருக்கிறது என்ன இருக்குது நமக்கு அவுட்புட்டு தமிழ் அப்படின்றது மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும் ரைட்டாக்கண்ணே. ஸோ சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ த அப்பர் லிமிட் ஆஃப் இண்டெக்ஸ் இஸ் ஸ்பெசிஃபைடு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வில் பி டேக்கன் ஆஸ் -1. ஸோ இங்கே அப்பர் லிமிட் அப்படின்றது 3 தான். ஸோ இந்த அப்பர் லிமிட் அப்படின்றது இங்கே என்னது 3. ஸோ அப்போ 3 - 1 அப்படின்றப்போ நமக்கு என்னது 3 - 1 அப்படின்றப்போ நமக்கு வந்து என்ன வந்துடும், 2 வந்துடும் ரைட்டாக்கண்ணே. இப்போ அடுத்தது பாருங்கள், டெலிட்டிங் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் அ லிஸ்ட். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ டெலிட் மை சப்ஜெக்ட்ஸ், இண்டெக்ஸ் வேல்யூ எதுவுமே கொடுக்கல, மை சப்ஜெக்ட்ஸை ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டாங்க, டெலிட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த லிஸ்ட்டே எனக்கு என்ன ஆயிடுச்சு, டோட்டலாக டெலிட் ஆகிடுச்சு. இப்போ நான் பிரிண்ட் மை சப்ஜெக்ட்ஸ்னு கொடுக்குறப்ப எனக்கு என்ன வரும், ஸோ இந்த ட்ரேஸ் பேக் எரர் தான் வரும். ஸோ என்ன எரர்னு பாருங்கள், நேம் எரர், நேம் மை சப்ஜெக்ட்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டு. மை சப்ஜெக்ட்ஸே இல்லைடா அப்படிங்கிறது இருந்தால் தானே நான் பிரிண்ட் பண்ண முடியும். மை சப்ஜெக்ட்ஸே இல்லை, நான் எதை பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குது, அவ்வளோதான் பாருங்கள். Here delete my subjects, deletes the list my subjects entirely. When you try to print the elements, Python shows an error as the list is not defined ரைட்டாகண்ணே. ஸோ நம்ம டெலீட் ஆன லிஸ்ட்டை வந்து மறுபடியும் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா உனக்கு என்ன வரும், எரர் வந்து உனக்கு டிஸ்பிளே ஆகும். என்ன எரர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தட் பர்டிகுலர் லிஸ்ட் இஸ் நாட் டிஃபைன்டு. அதாவது மை சப்ஜெக்ட்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டு, லிஸ்ட்டோட நேமு ப்ளஸ் இஸ் நாட் டிஃபைன்டு அப்படின்ற நமக்கு எரர் வந்து டிஸ்பிளே ஆகும் ரைட்டாகண்ணே. அடுத்தது பாருங்கள், டெலிட்டிங் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் லிஸ்ட்டு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ ரிமூவ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மோர் தென் 1 எலிமெண்ட்டை நம்மளால் வந்து ரிமூவ் பண்ண முடியும், இண்டெக்ஸ் வேல்யூ தெரியலனா ரைட்டா. இஃப் த இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் நாட் known ரைட்டா, த ரிமூவ் ஃபங்க்ஷன் கேன் ஆல்சோ யூஸ் டு டெலிட் 1 or more elements if the index value is not known ரைட்டாக. ஸோ ரிமூவ் மட்டும் இல்லாமல் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாப் இருக்குது, கிளியர் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெலிட் பண்ணலாம். ஆனால் பாப்பு யூஸ் பண்ணுறப்ப நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். பாப்பு யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். பட் பாப் இன்னொரு வேலை என்ன பண்ணோம் அப்படின்னா டெலிட் பண்ணிவிட்டு ஸோ எந்த எலிமெண்ட்டை டெலிட் பண்ணிச்சோ அதை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். எந்த எலிமெண்ட்டை டெலிட் பண்ணிச்சோ அதை வந்து நமக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணோம். இங்கே பாருங்கள், அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளியர் ஃபங்க்ஷன். ஸோ மூணுமே நம்ம திருப்பி பார்ப்போம். ரிமூவ், பாப்பு, கிளியர், அதுக்கு 3க்குமே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிளியராக. So the function clear is easy to delete all the elements in the list. It deletes only the elements and retains the list. So clear function நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த லிஸ்ட்டில் நான் வேல்யூ இருக்குது, ஒரு 3 வேல்யூ வச்சுருக்கேன் அப்படின்னா 2, 2, 5 அப்படின்னு 3 வேல்யூ வச்சுருக்கேன் அப்படின்னா ஸோ
ஸோ இந்த 3 வேல்யூ மட்டும் தான் டெலீட் பண்ணுமே தவிர அந்த லிஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணாது. லிஸ்ட்டு எம்டியாக இருக்கும். பட்டு டெலீட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, டிஎல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா டோட்டலாக என்டையர் லிஸ்ட்டையுமே என்ன பண்ணிவிடும், டெலீட் பண்ணிவிடும். ரைட்டாக்கண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், லிஸ்ட்டு ஆர் டாட் ரிமூவ் எலிமெண்ட். ஸோ எனக்கு எலிமெண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 5 3 6 இப்படி கொடுத்துருக்கேன். 3 எலிமெண்ட் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 5 டெலீட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ நான் 5 கொடுத்துட்றேன். இந்த இடத்துல லிஸ்ட் டாட் ரிமூவ் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ அந்த 5 மட்டும் டெலீட் பண்ணிடும். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ இந்த இடத்துல இன்னொரு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 3 6 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ 5 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே தூக்கிடும். ரைட்டாக்கண்ணா. ஸோ இதில் ரிமூவில் இதுதான் பிரச்சனை. அடுத்தது பாப் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ இப்போ 5 3 6ன்னு இருக்குது அப்படின்னா, ஸோ இது 0 இது 1 இது 2. ரைட்டாக்கண்ணா. ஸோ இப்போ பாப் ஆஃப் 0 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ 5 மட்டும் என்ன பண்ணிடும் அப்படின்னா டெலீட் பண்ணிவிடும். இங்கே இருக்கிற 5 அப்படியே தான் இருக்கும். இந்த தேர்ட் பொசிஷனில் இருக்க 5 அப்படியே தான் இருக்கும். ஏன்னா 0th பொசிஷனை மட்டும் டெலீட் பண்ணது, பொசிஷனில் இருக்க வேல்யூ மட்டும் டெலீட் பண்ணும். டெலீட் பண்ணிவிட்டு ஸோ 5 அப்படின்றத எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். எதை டெலீட் பண்ணிச்சோ அதை வந்து எனக்கு பாப் வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணி காமிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிளியர். ஸோ கிளியர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே கிளியர் ஆகிடும். லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். பட் லிஸ்ட்டு கிளியர் ஆகாது. அந்த லிஸ்ட் அப்படின்ற நேமில் இருக்க லிஸ்ட் வந்து என்ன ஆகாது, கிளியர் ஆகாது. ரைட்டுக்குண்ணா. சார் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். மை லிஸ்ட்டு மை லிஸ்ட்டு 12 89 34 கண்ணன் கௌரிசங்கர் லெனின் பிரிண்ட் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டாக்குண்ணா. 12 89 34 கண்ணன் கௌரிசங்கர் லெனின். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மை லிஸ்ட் டாட் ரிமூவ் ஆஃப் 89. ஸோ இந்த 89 மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 89 போய்டும். உனக்கு என்ன வரும், 12 34 கண்ணன் கௌரிசங்கர் லெனின் அப்படின்ற அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதான் பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்க, மை லிஸ்ட் டாட் ரிமூவ் 89 deletes the element 89 from the list and print the statement shows the ரிமைனிங் எலிமெண்ட். ஸோ அப்போ பிரிண்ட் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம், ஸோ அந்த 89 விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். அவ்வளோதான். ரைட்டாக. அடுத்தது பாருங்கள், டெலிட்டிங் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் அ லிஸ்ட். இப்போ நம்ம இங்கே எதை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப் யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டாக. ஸோ எதை நம்ம டெலிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34. இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1. அப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டில் என்ன வேல்யூ இருக்குது, 0. 1th ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 34 இருக்குது. ரைட்டா. இது 0, இது 1, இது 2, இது 3, 4. ரைட்டாகண்ணா. ஸோ அதை மட்டும் எனக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். உங்கள் பாருங்கள், எந்த எலிமெண்ட்டை டெலீட் பண்ணிச்சோ அதை உடனே எனக்கு டிஸ்பிளே பண்ணிடும். 34 தான் டெலீட் பண்ணிச்சு, உடனே எனக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. பிரிண்ட் மை லிஸ்ட். ஸோ 12 கண்ணன் கௌரிசங்கர் லெனின். அந்த 34 டெலீட் பண்ணிடுச்சு அப்படின்றதுனால அந்த 34 நமக்கு வரல. So in the above code, pop function is used to delete a particular element using its index value. As soon as the element is deleted, the pop-up function shows the element which is deleted. Right agana. So உடனே pop function யூஸ் பண்ணி நம்ம ஒரு எலிமெண்ட் டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம டெலீட் பண்ணுவோம். டெலீட் பண்ணதையும் அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டை வந்து நமக்கு என்ன பண்ணிடணும், டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். ரைட் ஆகுனா. ஸோ பாப் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு delete only one element from a list. Remember that delete statement deletes மல்டிபிள் எலிமெண்ட்ஸ். ரைட்டாக. பாப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு எலிமெண்ட்டை மட்டும்தான் டெலீட் பண்ண முடியும். பட் டெலீட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மோர் தென் ஒன் எலிமெண்ட்டை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ரைட் ஆகுனா. ஸோ இதில் பாருங்கள், ஸோ மை லிஸ்ட் டாட் கிளியர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ மை லிஸ்ட்டில் இருக்க எல்லா வேல்யூமே என்ன பண்ணிடும், கிளியர் பண்ணிவிடும். பட் என்ன பண்ணாது, இந்த கிளியர் ஃபங்க்ஷனை லிஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணாது. அப்போ பிரிண்ட் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறப்ப எனக்கு எம்டியாக ஒரு ப்ராக்கெட்டை வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணிக்கும். அடுத்தது பாருங்கள், in the above code, clear function removes only the elements and retains the list. When you try to print the list which is already cleared, an empty square bracket is displayed without any elements, which means the list is empty. அடுத்தது பாருங்கண்ணா, லிஸ்ட் அண்டு ரேஞ்ச் ஃபங்க்ஷன். இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஃபாரில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான். ஃபாரில் இப்போ ரேஞ்ச் பார்த்தோம்ல, அதே தான். ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ. இது இனிஷியல் வேல்யூ, இது வந்து பார்த்திங்கன்னா கடைசி வேல்யூ. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் வேல்யூ. இதில் நான் 4ன்னு கொடுத்துருந்தேன்னா எண்ட் வேல்யூ, இதில் ஸ்டார்ட் வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்கேன், எண்ட் வேல்யூ 4ன்னு கொடுத்துருக்கேன், ஸ்டெப் வேல்யூ 1 அப்படின்னா. ஸோ 4ன்னு கொடுக்குறப்ப எப்போவுமே அப்பர் லிமிட் வந்து நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ -1, அப்போ 3 வரைக்கும். ஸ்டெப் வேல்யூ 1ன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா 0 1 2 3. அதே இப்போ நான் ஸ்டெப் வேல்யூ 2ன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா 0 2, அவ்வளோதான் டிஸ்பிளே ஆகும். ரைட்டாக்குண்ணா. அதே தான். அதே ஸ்டெப் வேல்யூ வந்து நான் 3ன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு 0 டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 3 டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான். புரிஞ்சுதா?
ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ பாருங்கள், ஸ்டார்ட் வேல்யூ, ஸோ நம்ம என்ன நம்பர் சீரிஸோ அதோட பிகினிங் வேல்யூ, ரைட்டாக்கண்ணா. ஸோ 0 வந்து டிஃபால்ட்டாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ எடுத்துக்கோ 0. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எண்ட் வேல்யூ வந்து அப்பர் லிமிட்டு. ஸோ அப்பர் லிமிட் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா -1. அடுத்த ஸ்டெப் வேல்யூ இது ஆப்ஷனல், கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம், ரைட்டாக்கண்ணா. ஸோ நான் அந்த இன்டர்வலை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த நம்ம ஸ்டெப் வேல்யூ அந்த இன்டர்வல், அதாவது நான் என்னென்ன வேல்யூஸ் விட்டு வரணும் அப்படின்றதுக்காக. இப்போ வரிசையாக வரணும் அப்படின்னா அந்த ஸ்டெப் வேல்யூ நம்ம எதுவுமே கொடுக்காம விட்டுறலாம். அல்லது 1 விட்டு 1 வரணும் அப்படின்னா ஸ்டெப் வேல்யூ நம்ம 2ன்னு கொடுக்கணும், 2 விட்டு வரணும்னா 3ன்னு கொடுக்கணும். அது நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்சு 1,11 பிரிண்ட்டு எக்ஸு. அப்போ 1,11 அப்படின்றப்ப 1லேருந்து 10 வரைக்கும் ஸ்டெப் வேல்யூ எதுவுமே கொடுக்கல. அப்போ 1/1 ஒன்றா தான் பிரிண்ட், அதாவது ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்படின்றப்ப நமக்கு என்ன வரும், 1லேருந்து 10 வரைக்கும். அங்கே ஏன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 1லேருந்து 11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்ட் எக்ஸ் அப்படின்றப்ப ஸோ 1லேருந்து எது வரைக்கும் 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும், ரைட்டா. அப்போ அவுட்புட் வந்து உனக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அடுத்தது பாருங்கள், இதில் ஸ்டெப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டெப் வேல்யூவில் இங்கே ஸ்டெப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதில் 2லேருந்து 11 வரைக்கும் அப்படின்னா 2லேருந்து 10 வரைக்கும் ஸ்டெப் வேல்யூ வந்து என்னது 2 அப்படின்றப்ப 2. அடுத்தது 4, 6, 8, 10, ரைட்டாக்கண்ணா. அடுத்தது பாருங்கள், கிரியேட்டிங் லிஸ்ட்டு வித் சீரியஸ் ஆஃப் வேல்யூஸ். பாருங்கள், நம்ம நாமளே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரெக்டாக வேல்யூ கொடுக்காம நம்ம ரேஞ்சு யூஸ் பண்ணி நம்மளால் லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ரேஞ்சு யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். லிஸ்ட்டு வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் அப்படின்றது கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈவன் லிஸ்ட்டோட நேம் என்னது ஈவன் லிஸ்ட்டு. என்ன இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிஸ்ட்டுன்றது இந்த இடத்துல கொடுக்கணும். லிஸ்ட் ஆஃப் ரேஞ்சு 2,11 இந்த லிஸ்ட்டுன்றது கீவேர்டு, இங்கே ரேஞ்சுங்கிறது கீவேர்டு. அதில் பார்த்தீங்கன்னா 2, 11, 2, அதாவது 2லேருந்து 10 வரைக்கும். ஸோ ஸ்டெப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 இன்க்ரிமெண்ட் ஆகணும். அப்போ 2, 4, 6, 7, 8, 9, 2, 4, 6, 8, 10. ஸோ ஈவன் லிஸ்ட்டில் வந்து இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். அடுத்து இதுவும் அதே மாதிரி தான், ஸ்கொயர்ஸு ஃபார் எக்ஸின் ரேஞ்சு 1லேருந்து 10 வரைக்கும், அதாவது 1லேருந்து எது வரைக்கும் 10 வரைக்கும். 11 கொடுத்துருக்காங்க, 10 வரைக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர்ன்ற எம்டி லிஸ்ட்டு. ஸோ அப்பண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ வர ஒவ்வொரு வேல்யூவும் எந்த இதில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணோன்னா இந்த ஸ்கொயரில் ஸ்டோர் பண்ணோம், ரைட்டாக்கண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர்ன்றப்போ 1, அடுத்தது 2 ஸ்கொயர் 4, அடுத்தது 3 ஸ்கொயர் 9, அடுத்தது 4 ஸ்கொயர் 16, அடுத்தது 5 ஸ்கொயர் 25, அடுத்தது 6 ஸ்கொயர் 36, அடுத்தது 7 ஸ்கொயர் 49, அடுத்தது 65, அடுத்தது 81, ரைட்டா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100. இது வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும் ஒவ்வொரு வேல்யூவாக. ஸோ ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர் என்ன வேல்யூ வருதோ அதை கொண்டு போய் அப்பன் பண்ணணும். அப்பண்ட் ஆஃப் எஸ்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து இது கூட அப்பன் பண்ணது, ஸ்கொயர்ஸில் வந்து அப்பன் பண்ணது, ரைட்டாக்குன்னு. ஸோ அதுதான் உனக்கு கடைசியில் வந்து எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர் எடுத்துக்கோ, அடுத்து 2 ஸ்கொயர், அடுத்த கடைசி லிமிட் 11ன்னு வரப்போ இது கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே ஸ்கொயரில் என்ன வேல்யூ இருக்கோ அது எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணோம். ஸோ அவுட்புட் பாருங்கள். ஸோ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 6 7 8 9 அண்டு லாஸ்ட்டாக 10 ஸ்கொயர் 100 நமக்கு டிஸ்பிளே. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான், நம்ம ரேஞ்சு பார்த்தோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக இந்த காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வந்து டைரெக்டாக நம்ம கொடுக்குறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம தனியாக க்ரியேட் பண்ணி இதில் வந்து டைரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் ஸ்டார் 2 ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்சு 1,11, அப்போ 1லேருந்து 10 வரைக்கும். எக்ஸ் ஸ்டார் 2 இங்கே வந்து நம்ம தனித்தனியாக கொடுத்துருந்தோம், ரைட்டாக்கண்ணா. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக நம்ம வேல்யூஸ் வந்து ஒவ்வொரு லைனில் கொடுத்துருந்தோம். பட் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக கொடுத்துருக்கோம். அந்த லிஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைரெக்டாக கொடுத்துருக்கோம். ஸ்கொயர் அப்படின்றது லிஸ்ட்டோட நேம் வந்து ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் ஸ்டார் 2, அதாவது டபுள் ஸ்டார் அப்படின்றது இங்கே பவர் எக்ஸ் ஸ்கொயரு ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கும், அடுத்தது 2ன்னு எடுத்துக்கும், அடுத்தது 3ன்னு எடுத்துக்கும். ஸோ அதை வந்து உனக்கு டைரெக்டாக இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும் நம்ம ஸ்கொயர்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறப்ப, ரைட்டுக்கண்ணா. ஸோ லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது, ரைட்டாக்கண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா காப்பி ஆஃப் லிஸ்ட் டாட் காப்பி. இங்கே பாருங்கள், மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1236 இருக்கா. அடுத்தது பாருங்கள், ஸோ இந்த மை லிஸ்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எதுக்கு காப்பி பண்ணுறாங்கன்னா எக்ஸை காப்பி பண்ணுறாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ மை லிஸ்ட் டாட் காப்பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மை லிஸ்ட் டாட் காப்பி ஆஃப். அப்போ மை லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம எது காப்பி பண்ணுறோம், எக்ஸை காப்பி பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸில் இப்போ எக்ஸை பிரிண்ட் பண்ணுறப்ப என்ன வந்துருக்கு 12
36 எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கவுண்ட்டு. ஸோ இது கவுண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த லிஸ்ட்டில் எத்தனை வேல்யூ இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம லிஸ்ட் கவுண்ட்டில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்னா 12 கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ 12 எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணோம். ஸோ எக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மை லிஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப் 12. ஸோ இங்கே எத்தனை 12 இருக்குது, 1 2 2 12 இருக்குது. அந்த 2ன்றது எக்ஸில் ஸ்டோர் ஆகும். அப்போ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்போ எத்தனை டைம் வரும், நமக்கு 2 டைம்ஸ் இருக்கிறத பிரிண்ட் பண்ணிக்காம. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ. ரைட்டாக்குன்னா ஸோ இப்போ பாருங்கள் 36 12 12 அப்படின்னு இருக்கா. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த 12ஓட மை லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 12. ஸோ 12ஓட இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு. ஸோ 2 12 இருக்குது, இங்கே ஒரு 12 இருக்குது, இங்கே ஒரு 12 இருக்குது. ஸோ 36ன்றது 0th பொசிஷன் இண்டெக்ஸு, ஃபஸ்ட்டு 12 ஃபஸ்ட்டு பொசிஷனு, செகண்ட் 12 செகண்ட் பொசிஷனில் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரீஅக்கரிங் எலிமெண்ட் நான் 12 கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 12 வந்து ஃபஸ்ட்டு எந்த இடத்துல இருக்கோ அந்த எலிமெண்ட்டை மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். அப்போ வந்து இது பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவுட்புட் இது தப்பு, ஆக்சுவலாக என்னது 1 வரணும். ரைட். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, லிஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பாருங்கள். மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 36 23 12 மை லிஸ்ட் டாட் ரிவர்ஸ் ஆஃப் பிரிண்ட் மை லிஸ்ட். இந்த ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட்டில் இருக்க வேல்யூ அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கும். இங்கே பாருங்கள் 36 23 12 இருக்கிறது ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு வருது 12 23 36 அப்படின்னு வருது. ரைட்டாக்குன்னு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணோம், ஆர்டராக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இங்கே பாருங்கள் ரிவர்ஸ் லிஸ்ட் டாட் ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா டிசைனிங் ஆர்டரில் இது பண்ணோம். ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ரைட்டாக்குன்னு ஸோ இந்த ரிவர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல். நம்ம ட்ரூன்னு செட் பண்ணோம் அப்படின்னா அது டிசைனிங் ஆர்டரில் வரும். ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணோம் அப்படின்னா இந்த இதில் டிசைனிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டரில் வரும். ரிவர்ஸ்ன்னு ட்ரூன்னு கொடுத்தோம் அப்படின்னா டிசைனிங் ஆர்டரில் வரும். இல்லை அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு டிஸ்பிளே பண்ணும் அப்படி. ரைட்டாக்குன்னு இந்த ரிவர்ஸ்ன்றது நீ கொடுக்காமையும் விடலாம். ஏன்னா கொடுக்காம விட்டுட்டா பை டிஃபால்ட் அது எதில் டிஸ்பிளே ஆகும்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங்கில் தான் டிஸ்பிளே ஆகும். இங்கே பாருங்கள் அசெண்டிங் இஸ் டிஃபால்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். திலோத்தமா தாரணி அனிதா சாய் ஸ்ரீ லாவண்யா அப்படின்ட்டு. ஸோ மை லிஸ்ட் டாட் ஷார்ட் ஆஃப். ஸோ இந்த ஷார்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் ரிவர்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலை. ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ ஃபால்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா எனக்கு ஆர்டராக பிரிண்ட் பண்ணும். ஸோ பிரிண்ட் மை லிஸ்ட்டு அப்படின்றப்ப எனக்கு ஆர்டராக பிரிண்ட் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு டைம் பாருங்கள் அனிதா லாவண்யா சாய் ஸ்ரீ தாரணி திலோத்தமா அப்படின்ட்டு எனக்கு அசெண்டிங் ஆர்டர் டிஸ்பிளே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மை லிஸ்ட் டாட் ஷார்ட் ஆஃப் ரிவர்ஸ் ஆஃப் ட்ரூன் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன் கொடுத்துருக்கேன். ஸோ ரிவர்ஸ் வந்து ட்ரூனா ரிவர்ஸ் ரிவர்ஸ் வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கப்ப இது இதில் பிரிண்ட் பண்ணோம், டிசைனிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணோம். அப்போ அப்படியே ரிவர்ஸில் வரும் திலோத்தமா தாரணி சாய் ஸ்ரீ லாவண்யா அண்டு அனிதா அப்படின்ட்டு அப்படி எனக்கு ரிவர்ஸில் வந்து டிஸ்பிளே ஆகும். வேறு என்னென்ன லிஸ்ட்டு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் மினிமம் சம்ம. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த என்னோடய லிஸ்ட்டில் மேக்ஸிமம் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ என்னதுங்க 98. அடுத்தது மினிமம் வேல்யூ. ஸோ மினிமம் வேல்யூ இதில் என்ன வரும் 21. அடுத்தது பாருங்கள் சம்ம. ஸோ இந்த லிஸ்ட்டில் நான் என்னென்ன கொடுத்துருக்கேன் 21 76 98 23 கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதோட சம் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணும். ரைட்டுக்கான. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் அப்படியே பாருங்கள். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நான் உனக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் அப்படியே நீ காப்பி பண்ணி இதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எனக்கு அவுட்புட் வந்து சென்ட் பண்ணுங்கள். ரைட்டாக்குன்னு. ஸோ நிறையா பேர் வந்து இது பண்ணுறதில்ல. டெஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஷின் பேப்பரே இது வரைக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்காம இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த சம்ஸ்லாம் எனக்கு ப்ரோக்ராமெல்லாம் போட்டு கொடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மீதி இருக்க கான்செப்ட்ஸ் இந்த லிஸ்ட்டு ஒன்று தெளிவாக புரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் இதே கான்செப்டை யூஸ் பண்ணி தான் வர்றது. வேகமாக கிளாஸ் இந்த லெசன் முடிச்சிடலாம்.